யூடியூபர் இலக்கியாவுக்கு என்னாச்சு? யூடியூபர் இலக்கியாவ தெரியாதவங்களே கிடையாது. அதுவும் ஆண்கள் மத்தியில இவங்க ரொம்பவே ஃபேமஸ். மாடர்ன் டிரெஸ்ல மட்டும் தான் கிளாமர் காட்ட முடியுமா? சேலையில காட்ட முடியாதான்னு சவால் விட்டு, ஆபாசமான உடல் அசைவுகளாலயும், முக பாவனைகளாலயும் சப்ஸ்கிரைபர்களையும், ஃபாலோவர்களையும் பிடிச்சவங்க. மேலும் சில ஆபரேஷன்களையும் செய்துக்கிட்டாங்கன்னு பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. யூடியூபரா மட்டும் இல்லாம ஜாம்பி படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில பூந்தமல்லிய அடுத்த காட்டுப்பாக்கத்துல வாழ்ந்துட்டு வர இலக்கியா அளவுக்கு அதிகமா ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்காங்க. அதுக்கு முன்ன மூக்கு முட்ட மதுவும் குடிச்சிருக்காங்க. இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல போரூர்ல ஒரு தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களாம். இதுக்கெல்லாம் முன்ன கடந்த ஒரு வாரமாவே ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன் போட்டோஸ சோஷியல் மீடியாவுல போஸ்ட் பண்ணிருக்காங்க. மேலும் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு இவன் மட்டும் தான் பொறுப்புன்னு கேப்ஷனும் போட்டிருக்காங்க. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். 6 வருஷமா அவனோட இருந்திருக்கேன். நிறைய பெண்களோட அவனுக்கு பழக்கம் இருக்கு. அதை கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டான். பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இப்போ என்னால முடியல. இத பார்த்தா இதுக்கும் என்னை அடிப்பான். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு அதுக்கு இவன் தான் பொறுப்புன்னு நீண்ட பதிவையும் போட்டிருக்காங்க இலக்கியா. இதை தொடர்ந்து ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மேல எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்கொலை எதுக்கும் தீர்வு கிடையாது. தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கிடையாது. தவறான எண்ணங்கள் தலை தூக்கும் போது மைண்ட டைவர்ட் பண்ணி பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா போதுமானது.